ஹலோ எவ்ரிவன் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி மார்னிங் 5 o'clock எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு போயாச்சு. கிச்சனுக்கு வந்தோடனே வேலையாக ஜீரக தண்ணி வச்சுட்டேங்க. என்னோடய சோம்பேறித்தனத்தால் இந்த ஒரு 2 நாளாக இந்த ஜீரக தண்ணி கொடுக்காமல் விட்டுட்டேன். நானும் குடிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா வின்டர் சீசனில் நம்மளுக்கு தண்ணி தாகம் அவ்வளோவா எடுக்காது இல்லையா? அந்த டைமில் குழந்தைங்களும் தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. 2 டேஸாக நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் வாட்டர் தான் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் தான் என்னோடய பாப்பா ஜீரக தண்ணி ஏமா தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. காலையிலேயே ஹரிபரி அந்த அடுப்பில் ஒன்று இந்த அடுப்பில் ஒன்றுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த தண்ணி வைக்கிறதுல மட்டும் இதை மறந்துடுறேங்க. அப்புறம் சரி எந்த வேலை பார்க்குறோமோ இல்லையோ நம்ம இந்த ஜீரக தண்ணியை மறக்கக்கூடாது அப்படின்னு நான் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கே தண்ணி தாகம் எடுக்காது. நம்ம தண்ணி லெவலே கம்மியாக தான் குடிப்போம். இந்த ஜீரக தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா சூடு பண்ணி குடிக்கும்போது இந்த வின்டருக்கு கொஞ்சம் இதமாக நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பூண்டு குழம்பு வச்சுட்டு பூசணிக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பூசணிக்காய் பொரியலுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஜீரகம் கொஞ்சம் சோம்பு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டை மட்டும் தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் அது கூட ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இறக்க போகிற நேரத்தில் தேங்காய் துருவி போட்டு கொஞ்சோண்டு காயத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு இறக்குனீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் ரெடி. அப்புறம் நேற்று டாக்டர் அத்தைக்கு கொஞ்சம் சுகர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால இன்சுலின் போட சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இன்சுலின் போட்டு தோசை ஊற்றி அவங்களுக்கு கையில் கொடுத்தாச்சு. கோதுமை தோசை தான் அவங்களுக்கு கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்ட்க்குலாம் அரிசி தோசை ஊற்றி தேங்காய் சட்னி நேற்று வச்சு சாம்பார் லெஃப்ட் ஓவர் இருந்தது அதை வச்சு கொடுத்துட்டு எல்லோரும் கையிலேயே சாப்பாடெலாம் ஒப்படைச்சாச்சு. லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி. ஓகே, இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.